அக்டோபர் மாதம் 9ஆம் தேதி, பொதுக்காலம், 27ஆம் வாரம், புதன்கிழமை. முதல் வாசகம். திருத்துதர் பவுல் கலாத்தியருக்கு எழுதிய திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 2, இறை வசனங்கள் 1 முதல் 2 மற்றும் 7 முதல் 14 முடிய. சகோதரர் சகோதரிகளே, 14 ஆண்டுகளுக்கு பின் தீத்துவையும் கூட்டிக் கொண்டு பர்னபாவுடன் நான் மீண்டும் எருசலேமுக்கு போனேன். நான் போக வேண்டும் என்று வெளிப்படுத்தப்பட்டபடியால் தான் அங்கு போனேன். பிற இனத்தார் நடுவில் நான் அறிவித்து வந்த நற்செய்தியை பற்றி அங்கே எடுத்துக் கூறினேன். செல்வாக்கு உள்ளவர்களிடம் தனிமையில் எடுத்துரைத்தேன். நான் இப்போது செய்யும் பணியும் இதுவரை செய்த பணியும் பயனற்று போகக்கூடாதே என்பதற்காகத்தான் இவ்வாறு செய்தேன். ஆனால் யூதர்களுக்கு நற்செய்தி அறிவிக்கும் பணி பேதுருவிடம் ஒப்படைக்கப்பட்டுள்ளது போலவே பிற இனத்தாருக்கு அதை அறிவிக்கும் பணி என்னிடம் ஒப்படைக்கப்பட்டுள்ளது என்பதை அவர்கள் கண்டுகொண்டார்கள். ஆம், யூதர்களின் திருத்துதராக செயல்படும் ஆற்றலை பேதுருவுக்கு தந்தவரே பிற இனத்தாருக்கு திருத்துதராக செயல்படும் ஆற்றலை எனக்கும் தந்தார். இந்த அருள் பணி எனக்கு அளிக்கப்பட்டதை உணர்ந்து திருச்சபையின் தூண்கள் என கருதப்பட்ட யாக்கோபு, கேபா, யோவான் ஆகியோர் நட்புறவின் அடையாளமாக எனக்கும் பர்னபாவுக்கும் கை கொடுத்தனர். யூதர்களுக்கு அவர்களும் யூதர் அல்லாதோருக்கு நாங்களும் நற்செய்தி அறிவிக்க வேண்டும் என்று ஒத்துக்கொண்டோம். ஏழைகளுக்கு உதவி செய்ய மறக்க வேண்டாம் என்று மட்டும் அவர்கள் கேட்டுக்கொண்டார்கள். அதை செய்வதில் தான் நான் முழு ஆர்வத்தோடு ஈடுபட்டிருந்தேன். ஆனால் கேபா அந்தியோக்கியாவுக்கு வந்தபோது அவர் நடந்து கொண்ட முறை கண்டனத்துக்கு உரியது என தெரிந்ததால் நான் அவரை நேருக்கு நேராய் எதிர்த்தேன். அதாவது, யாக்கோபின் ஆள்கள் சிலர் வருமுன் கேபா பிற இனத்தாருடன் உண்டு வந்தார். ஆனால் அவர்கள் வந்த பின் அவர்களுக்கு அஞ்சி அவ்வாறு உண்பதை விட்டுவிட்டார். மற்ற யூதர்களும் இந்த வெளி வேடத்தில் அவரோடு சேர்ந்து கொண்டனர். இந்த வெளிவேடம் பர்னபாவை கூட கவர்ந்து விட்டது. இவ்வாறு அவர்கள் நற்செய்தியின் உண்மைக்கேற்ப நேர்மையாய் நடவாததைக் கண்ட நான் எல்லார் முன்னிலையிலும் கேபாவிடம், நீர் யூதராயிருந்தும் யூத முறைப்படி நடவாமல் பிற இனத்தாரின் முறைப்படி நடக்கிறீரே, அப்படி இருக்க பிற இனத்தார் யூத முறையை கடைபிடிக்க வேண்டுமென நீர் எப்படி கட்டாயப்படுத்தலாம் என்று கேட்டேன். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. நற்செய்தி வாசகம். ஆண்டவரே, எங்களுக்கு இறைவனிடம் வேண்ட கற்றுக்கொடும். லூக்கா எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். அதிகாரம் 11, வசனங்கள் 1 - 4 வரை. அக்காலத்தில் இயேசு ஓரிடத்தில் இறைவனிடம் வேண்டிக் கொண்டிருந்தார். அது முடிந்ததும் அவருடைய சீடர்களுள் ஒருவர் அவரை நோக்கி, ஆண்டவரே, யோவான் தம் சீடருக்கு இறைவனிடம் வேண்ட கற்றுக் கொடுத்தது போல் எங்களுக்கும் கற்றுக் கொடும் என்றார். அவர் அவர்களிடம், நீங்கள் இறைவனிடம் வேண்டும் பொழுது இவ்வாறு சொல்லுங்கள்: தந்தையே, உமது பெயர் தூயது என போற்றப் பெறுக. உமது ஆட்சி வருக. எங்கள் அன்றாட உணவை நாள்தோறும் எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோர் அனைவரையும் நாங்கள் மன்னிப்பதால் எங்கள் பாவங்களையும் மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும். தீயோரிடமிருந்து எங்களை விடுவித்தருளும் என்று கற்பித்தார். இது ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே, உமக்கு புகழ். பிரியமானவர்களே, கிறிஸ்தவர்கள் என்கின்ற முறையில் நாம் ஜெபிக்கும் எல்லா ஜெபங்களிலும் மேலான ஜெபமாக, முழுமையான ஜெபமாக இருப்பது நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து கற்றுக் கொடுத்த ஜெபம். இந்த ஜெபம் மத்தேயு நற்செய்தியில் கொஞ்சம் நீளமாகவும் லூக்காவில் கொஞ்சம் சுருக்கமாகவும் காணப்படுகிறது. விவிலிய அறிஞர்களது கருத்துப்படி இயேசு தம் சீடர்களுக்கு கற்றுக் கொடுத்தது லூக்கா நற்செய்தியில் காணப்படுவதை ஒட்டியதாக இருக்கக்கூடும். நீங்கள் இறைவனிடம் வேண்டுகின்ற பொழுது பிற இனத்தவரைப் போல பிதற்ற வேண்டாம். மிகுதியான சொற்களை அடுக்கிக் கொண்டே போவதால் தங்கள் வேண்டுதல் கேட்கப்படும் என அவர்கள் நினைக்கிறார்கள். நீங்கள் அவர்களைப் போல இருக்க வேண்டாம். மத்தேயு 6, 7 மற்றும் 8 வசனங்கள் என்று சொன்ன இயேசு
தாம் சொன்னதற்கு ஏற்ப மிக குறைவான வார்த்தைகளை பயன்படுத்தியே இந்த ஜெபத்தை கற்றுக் கொடுத்திருக்கக்கூடும். இயேசு கற்றுக் கொடுத்த ஜெபத்தின் முதல் பகுதி கடவுளையும் அவரது மதிப்பீடுகளையும் மையப்படுத்தியதாகவும், இரண்டாம் பகுதி மனிதர்களாகிய நமது தேவைகளை மையப்படுத்தியதாகவும் இருக்கிறது. இந்த சிந்தனையில் இரண்டாம் பகுதியில் கொஞ்சம் கவனத்தை செலுத்துவோம். இந்து மத கோட்பாடு ஒன்றின்படி மனிதர்களுக்கு வருகின்ற துன்பங்கள் மூன்றிலிருந்து வருகின்றன. முதலாவதாக நமது உடலிலிருந்தே பிரச்சனைகள் எழும்புகின்றன. உடல் என்று சொல்லுகின்ற பொழுது அது இந்த சதை உடம்பையும் அதில் இருக்கிற மனதையும் நம் பொருளாதாரத்தையும் உள்ளடக்கும். இரண்டாவதாக சக மனிதர்களிடமிருந்து பிரச்சனைகளும் துன்பங்களும் நமக்கு வருகின்றன. மூன்றாவதாக இயற்கையிலிருந்து நமக்கு துன்பங்கள் வருகின்றன. கொஞ்சம் கூர்ந்து நோக்கினோம் என்றால் மனித வாழ்வில் வருகின்ற எல்லா பிரச்சனைகளும் துன்பங்களும் இந்த 3 காரியங்களிலிருந்துதான் வருகின்றன. இயேசுவினுடைய ஜெபத்தின் இரண்டாம் பகுதியை பார்க்கின்ற பொழுது அங்கு சொல்லப்படும் வேண்டுதல்கள் மேற்கண்ட 3 பிரச்சனைகளிலிருந்து நம்மை விடுவிப்பதற்கான வேண்டுதல்களாக இருக்கின்றன. எங்கள் அன்றாட உணவை நாள்தோறும் எங்களுக்கு தாரும் என்ற முதல் வேண்டுதல் வெறுமனே நாம் உண்ணுகின்ற உணவு சார்ந்தது மட்டுமல்ல, நம் பொருளாதாரம் மற்றும் மனதின் தேவைகளுக்கான மன்றாட்டாகவும் இருக்கிறது. நம் உடலையும் அதில் இருக்கும் மனதையும் சரியாகவும் வளமையாகவும் வைத்துக் கொள்ள எவையெல்லாம் அவசியமோ அவற்றை எமக்கு தாரும் என்று கேட்பதாக இருக்கிறது. உடலுக்கு தேவையான உணவு சாப்பாடு என்றால் மனதுக்கு தேவையான உணவு நல்ல சிந்தனைகள். இவை இரண்டும் சரியாக இருக்கின்ற பொழுது நம் உடல் பிரச்சனைக்குரிய ஒன்றாக மாறுவது கிடையாது. அளவுக்கு அதிகமான சாப்பாடு அல்லது அளவுக்கு குறைவான சாப்பாடு, உடலுக்கு ஒவ்வாதவற்றை சாப்பிடுவது, எதிர்மறையான சிந்தனைகள், எதிர்மறையான எண்ணங்கள், இவைதான் உடலை நோயின் இருப்பிடமாகவும் பிரச்சனையின் பிறப்பிடமாகவும் மாற்றுகின்றன. இரண்டாவதாக, எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோர் அனைவரையும் நாங்கள் மன்னிப்பதால் எங்கள் பாவங்களை மன்னியும் என்ற வேண்டுதல் பிற மனிதர்களிடமிருந்து வரும் துன்பத்திலிருந்து நம்மை எவ்வாறு விடுவித்துக் கொள்வது என்கின்ற வழியை நமக்கு காட்டுகின்றது. சமூகம் என்ற கட்டமைப்பில் வாழுகின்ற போது சக மனிதர்களுடனான உறவில் உராய்வுகளும் பிரச்சனைகளும் வருவது தவிர்க்க இயலாது. இன்றைய முதல் வாசகம் தொடக்க திரு அவையில் நடந்த இத்தகைய உராய்வு பற்றியே பேசுகிறது. பவுலுக்கும் பேதுருவுக்கும், பவுலுக்கும் யாக்கோப்புக்கும் இடையே விருத்த சேதனம் குறித்தும் பிற இனத்தாரோடு நடந்து கொள்ளும் முறை குறித்தும் கருத்து வேறுபாடுகள் இருந்தன. இப்படிப்பட்ட உராய்வுகள் தவிர்க்கப்பட முடியாதவை என்றாலும் இதனால் வரும் ஏனைய பாதிப்புகளும் துன்பங்களும் தவிர்க்கப்படக்கூடியவை. இப்படிப்பட்ட உராய்வுகளை மன்னிப்பின் வழியாக எதிர்கொள்வதன் மூலம் பழிவாங்குதல், பயம், கவலை, கோபம் போன்ற பிற பாதிப்புகளிலிருந்து நம்மை காத்துக்கொள்ள முடியும். மூன்றாவதாக, எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும் தீயோனிடமிருந்து எங்களை விடுவித்தருளும் என்ற வேண்டுதல் நம் காரண காரியங்களுக்கும் நம் புரிதல்களுக்கும் அப்பாற்பட்ட நிலையிலிருந்து வரும் தீமைகள் மற்றும் பிரச்சனைகளிலிருந்து நம்மை காத்துக்கொள்வதற்கான ஒன்றாக இருக்கிறது. இது இயற்கையிலிருந்து வரும் தீமையிலிருந்து நம்மை காத்துக்கொள்வதற்கான மன்றாட்டு. வழக்கமாக எந்த பிரச்சனைகளுக்கெல்லாம் காரணம் தெரியவில்லையோ அவை அனைத்திற்கும் காரணம் சாத்தான், தீயோனி என்று எண்ணுவது நமது வழக்கம். எனவேதான் இயேசு தீயோனிடமிருந்து எங்களை விடுவித்தருளும் என்று மன்றாடுகின்றார். ஜெபம். இறைவா, எம்மிலும் எம் தேவைகளிலும் அக்கறை கொள்ளும் உம்மில் நாங்கள் அக்கறை கொள்ள வரம் தாரும். ஆமேன். இருக்கின்ற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்றப்படுக.
உமது ஆட்சி வருக, உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. விண்ணுலகில் இருக்கின்ற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்றப்படுக. அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும், எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். விண்ணுலகில் இருக்கின்ற எங்கள் தந்தை, உமது பெயர் தூயதென போற்றப்படுக. எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் பொறுப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். விண்ணுலகில் இருக்கின்ற எங்கள் தந்தை, உமது பெயர் தூயதென போற்றப்படுக. எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீயோனிடமிருந்து எங்களை விடுவித்தருளும். தீயோனிடமிருந்து எங்களை விடுவித்தருளும். விண்ணுலகில் இருக்கின்ற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்றப்படுக. உமது ஆட்சி வருக, உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. விண்ணுலகில் இருக்கின்ற எங்கள் தந்தை, உமது பெயர் தூயதென போற்ற